திருப்பரங்குன்றம் தொடர்பான தற்போது வழக்கு விசாரணை என்பது தொடங்கியிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்துணியில் தீபம் ஏற்ற தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரிய வழக்கு விசாரணைக்கு தற்போது எடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைகிறார். ரஃபீக் ராஜா, இந்த வழக்கு விசாரணை தொடர்பான முழுமையான விவரங்கள். நிச்சயமாக மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் உள்ள ஆறுபடை முருகனின் முதல் வீடான முருகன் கோவிலில் கார்த்திகை தீபத்தன்று வழக்கத்துக்கு மாறாக தர்கா மலை உச்சியில் தர்கா அருகில் உள்ள ஒரு தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று இந்து அமைப்பினர் பல்வேறு தரப்பினர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்கள் அனைத்தும் தனி நீதிபதி GR சுவாமிநாதன் கடந்த ஒரு வார காலங்களாக விசாரணை செய்து 2-3 தினங்களுக்கு முன்பாக தீர்ப்பு வழங்கினார். அதில் ஏற்கனவே ஏற்றக்கூடிய மோட்ச தீபம் என்று சொல்லக்கூடிய தீபத்தில் ஏற்றுவது மட்டுமல்லாமல் இனி வருங்காலங்களில் தர்கா மலை உச்சியில் உள்ள தர்கா அருகில் உள்ள அந்த தீபத்தூணிலும் தீபம் ஏற்ற வேண்டும் என்றுதான் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்நிலையில் இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தவில்லை என மனுதாரர்கள் தரப்பில் உடனடியாக நீதிபதி GR சுவாமிநாதன் அமர்வு முன்பு நேற்று காலையிலேயே முறையீடு செய்யப்பட்டது. அந்த முறையீடை ஏற்றுக்கொண்ட நீதிபதி உடனடியாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யுங்கள், உடனடியாக இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக அறிவித்திருந்தார். இந்நிலையில் தான் நேற்று மாலையே இந்த வழக்கு, அதாவது தீபம் ஏற்றுவதற்கு முன்பாகவே இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து நேற்று இரவு வரை இந்த வழக்கு விசாரணை செய்யப்பட்டது. விசாரணையின் இறுதியில் இந்த உத்தரவை, அதாவது தனி நீதிபதியின் உத்தரவை அரசு முறையாக அமல்படுத்தவில்லை. எனவே உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படை பாதுகாப்பில் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருந்தனர். இந்த உத்தரவு என்பது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பியது. இந்நிலையில் தான் தமிழக அரசின் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள தலைமை நீதிபதி முன்பு தமிழக அரசு தரப்பில் முறையீடு செய்யப்பட்டது. அந்த முறையீடை தலைமை நீதிபதி உடனடியாக உயர்நீதிமன்றத்தில் உள்ள நிர்வாக நீதிபதி ஜெயச்சந்திரன் மற்றும் KK ராமகிருஷ்ணனுடைய அமர்வில் முறையீடு செய்யுங்கள் என்று அறிவுறுத்தியிருந்தார். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர்கள் அஜ்மல்கான், வீரகதிரவன் ஆகியோர் நேற்று இரவு நீதிபதியிடம் முறையிட்டிருந்தனர். அந்த முறையீடை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இன்று காலை முதல் வழக்காக இந்த தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு வழக்கையும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இரண்டையுமே விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது வழக்கு முதல் வழக்காக இன்று நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் KK ராமகிருஷ்ணன் ஆகியோர் அமர்வு அமர்ந்தனர். உடனடியாக தமிழ்நாடு அரசு தரப்பின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் ஆஜராகி இந்த வழக்கை உடனடியாக விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அதனை ஏற்று தற்போது வழக்கு விசாரணை துவங்கி உள்ளது. விசாரணையின் துவக்கத்திலேயே ரவீந்திரன், அதாவது கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் ஆஜராகி இந்த தனி நீதிபதியின் உத்தரவு உரிய கால அவகாசம் வழங்காமல் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றுவதற்கு முன்பாகவே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் எடுத்து விசாரணை செய்யப்பட்டுள்ளது. நேற்று தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை செய்யப்பட்டது. எங்களுக்கு உரிய கால அவகாசமும் வழங்கவில்லை, உரிய பதிலளிப்பதற்கும் நேரம் வழங்கவில்லை என்று தற்போது வாதங்களை எடுத்து உரைத்து வருகிறார். அதே நேரத்தில் பல்வேறு இந்து அமைப்புகள் நேற்று திருப்பரங்குன்றத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது சட்டவிரோதம். உடனடியாக இந்த 144 உத்தரவிற்கு தடை விதிக்க வேண்டும் என்று முறையீடு செய்யப்பட்டது. அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதிகள் தற்போது வழக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது, தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளும், எந்த அவசரமும் காட்ட வேண்டாம், நீங்களும் உடனடியாக இந்த வழக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு மிகவும் அவசரப்பட்டுள்ளீர்கள் என்று கூறிய நீதிபதி தற்போது வழக்கை தொடர்ந்து விசாரணை செய்து வருகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.